இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டடா ஒரு பெஸ்ட்டான ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நிறைய பேர் ப்ரானில் பிரியாணி பண்ணியிருப்போம், கிரேவி பண்ணியிருப்போம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணியிருப்போம், தொக்கு பண்ணியிருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல். எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அந்த நர்வ்ஸ்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நீங்கள் வீட்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லைனா கடையிலையும் வாங்கிக்கலாம். அது ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரானோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். கொஞ்சம் காரமும் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள். இது நீங்கள் கடையிலேயும் குழம்பு மிளகாத்தூள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா. நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கறி குழம்புக்கு போடுவோம்ல அந்த சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான மசாலாஸ். நாங்கள் இப்போ 1 கிலோ ப்ரானுக்கு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது மட்டும்தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இதுலேயே சூப்பர் டேஸ்ட் வரும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அது ஹீட் ஆனோன்னே இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த எண்ணெய் ஹீட் ஆனோன்னா 1 டீஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கன்ஸ்க்கெலாம் சோம்பு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கே ப்ரானுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் சோம்பு கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கணும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சோம்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இந்த ஆயிலில் இறங்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ஆனியன் 2 ஆனியனும் ஃபுல்லாகவே நம்ம இந்த எண்ணெயில் போட்டாச்சு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அளவுக்கு ப்ரான் எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு நீங்கள் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 1 கிலோ ப்ரானுக்கு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ரேண்டமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த எண்ணெயில் ஃபுல்லாக நம்ம ஆனியன் போட்டாச்சு. இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விடுங்க. நாங்கள் இப்போ ஒரு தோசைக்கல்லில் தான் பண்ணுறோம். நான்வெஜ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கான ஒரு தோசைக்கல்லில் தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பேன்லேயும் பண்ணலாம், கடாயில் பண்ணலாம், இல்லை இது மாதிரி ஒரு தோசைக்கல்லையும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம ஆனியன் எப்படி சூப்பராக அந்த எண்ணெயில் பொரியுதுன்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த சவுண்டு என்ன சவுண்டு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். ஆனியன் நல்லா கிறிஸ்பாக கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்டோன்னே இப்படி தான் இருக்கும். அதோட கலர் டிஃப்ரென்ஸ் நான் காட்டுற பாருங்கள். ப்ளெயினாக இருந்தது. கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆக அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும். இந்த டைமில் நம்ம அது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன். நீங்கள் எவ்வளோ ப்ரான் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா வீக்கெண்ட்ஸுமே நீங்கள் சிக்கன் அண்ட் மட்டன் எடுக்காமல் இது மாதிரி ப்ரானும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரானில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம், அதுக்கப்புறம் நிறையா போன் ஸ்ட்ரென்த்துக்கு, மசில் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் ப்ரான் ஹெல்ப்ஃபுல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்க, அதுக்கப்புறம் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ரான் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு வீக்லி ஒன்ஸ்னாச்சும் ப்ரான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மந்த்லி ஒரு 2 நீங்கள் ப்ரான் கொடுங்க. இப்போ நம்ம அந்த ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போது அந்த ப்ரான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ப்ரான் எல்லாத்தையுமே நம்ம இப்போ அந்த ஆனியனோட சேர்த்து இந்த ஆயிலில் போட்டுறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரான் ஒரு பெஸ்ட்டான டயட்டாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா லோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அண்ட் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரான் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போல்லாம் மார்க்கெட்டில் அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் மேக்னேட் பண்ணுறதுக்கு போட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 1 ஸ்பூன் அதோடு சேர்த்து நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி இது பண்ணிடலாம். அண்ட் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. அது லப்பரியாக ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லா ப்ரானோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க.
இந்த ரெசிபி பண்ணும்போது நீங்கள் இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ப்ரான் வேகும் போதே வந்து அது தண்ணி விடும். இப்போ நம்ம சிக்கன் குக் பண்ணும்போது சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, ஸோ அதே மாதிரி ப்ரானில் இருந்தும் வந்து அது தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதோட ஜூஸி வாட்டர்லேயே அது சூப்பராக வந்து குக் ஆகும்போது அது செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரும் அந்த சோம்போட ஃப்ளேவரும் இப்போ அந்த ஆயிலில் சேர்ந்து இந்த ப்ரானில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்க ஆரம்பிக்கும். இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக டைம் கொடுத்தா போதும். அண்ட் இப்போ நம்ம மூடி வச்சு நம்ம அதுக்கு வந்து வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த எல்லாத்துலேயும் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து படுற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ப்ரான் ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு ப்ரானில் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1 minute வந்து வெந்தால் போதும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போடலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து குழம்பு மசாலா சொன்னால அதுவும், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இது எல்லாமே நம்ம போடுறோம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ப்ரான் அதுக்கேற்ற மாதிரியும் வந்து நீங்கள் வந்து 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கிளறி விடணும். நாங்கள் வந்து தோசைக்கல்லில் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பீடாலாம் கிளற முடியல. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ஆஃப் ப்ரான் வந்து நாங்கள் இதில் போட்டுட்டோம். நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறதா இருந்தால் தோசைக்கல்லில் பண்ணலாம். நிறைய பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய கடாய் அது மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு கோட்டிங் வந்து அந்த ப்ரான் மேலே வந்து வந்துருச்சு. நம்ம வந்து இது மாதிரி கிளறி விடும் போது ப்ரானில் எல்லாத்துலேயுமே இந்த காரமும் வந்து இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸும் வந்து சூப்பராக வந்து இறங்கும். நீங்கள் வந்து நல்லா அதை வந்து எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி கிளறி விட்ட அப்புறமா கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சூப்பராக வந்து அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும். அண்ட் இப்போ நல்லா நம்ம அந்த உப்பையும் வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டோமா, ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்ட மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் லைட்டாக அப்பப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா கடைசியாக கூட இந்த இதெல்லாம் சுண்டுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த இதோட கோட் ஆகணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 minute மூடி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலாலாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. அந்த தண்ணி விட்டுச்சுல ப்ரான், அந்த தண்ணி எல்லாமே வந்து சுண்டி கொஞ்சம் அந்த இதோட வந்து பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லேயர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங்காக வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி திக்காக ஒரு தொக்கும் இல்லாமல் ஒரு ட்ரை ஃபார்மும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க கறி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு கை வந்து போட்டால் போதும். ஸோ இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து கடைசியாக சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா ஆவி பறக்குது. நான் வர அங்கே நின்று வீடியோ எடுக்கும் போதே எனக்கு வந்து சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்தது. எங்கள் அம்மா எப்போ எனக்கு பண்ணி தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா சமைக்கும் போது கூட நின்று பார்த்துருக்கீங்களா, இல்லை வந்து உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு போய் நின்று பார்க்க பிடிக்கும், அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் இதில். ஸோ அதோடய ஃப்ளேவரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து வெஜ்ஜு ஒரு சாம்பார் வச்சிங்கன்னா கூட அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம். செம்ம எம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்நாக் டைம் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஏன்னா கடைசியாக வந்து நம்மளுக்கு அது ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் மாதிரி வந்து ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அண்ட் இப்போ பாருங்கள், அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு அண்ட் நல்லா சுண்டி வந்துருச்சு. அதோட ஃப்ளேவர்ஸும் வந்து சூப்பராக அதில் இறங்கியிருக்கு. அண்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வந்து வந்திருக்கு. வீடியோவில் விட ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இன்னும் சூப்பரான ஒரு கலரில் வந்து இருந்தது. ஸோ இது மாதிரி வந்து நல்ல எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அண்ட் கீழே இருக்க மசாலா எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து அதோட வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அதோட ஒரு நல்ல ஒரு கோட்டிங் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம குக் பண்ணும்போது அதோட வாட்டர் கண்டென்ட் எப்படி இருந்தது அண்ட் கடைசியாக எப்படி இருந்தது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நடுவில் நம்ம எந்த இடத்துல உப்பு போட்டோம், அந்த என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்போ ஆட் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. ஸோ 2 சைடுமே நல்லா குக் ஆகணும். ஸோ அது மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சம் 2 சைடுமே வந்து கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் எங்கள் அம்மா வந்து கரண்டியில் எடுத்து காட்டினாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது பார்க்குறதுக்கே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து
ரெசிபி சாப்பிடும்போது குழம்பு கூட தேவையில்லை போல இருக்குது. அப்படியே ஒரு ஒயிட் ரைஸில் பெரட்டி சிக்கன் தொக்கு மாதிரி இதை வச்சு சாப்பிட்றலாம் தான் தோணுச்சு. ஸோ நீங்களும் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃபுல்லாக ஒரு மெயின் டிஷ்ஷாகவும் வந்து இதை வந்து சாப்பிட்லாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக அண்ட் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு டிஷ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உங்கள் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டைம் எஸ்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலி இந்த ரெசிபியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கடைசியாக பாருங்கள், அந்த ஆனியன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பாகி ஒரு கோட்டிங் வந்திருக்கு. மசாலாவும் அந்த ப்ரானில் செம்மையாக வந்து கோட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிக்கும் எடுத்தாச்சு. செம்ம கிறிஸ்பியாக இருந்தது, மேலே ஒரு கோட்டிங் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ். அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணுன்னு நான் இந்த சண்டே போய் அம்மா கிட்டே கேட்டு உங்களுக்காக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டைம் எஸ்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.